2024, the year of God's provision. கர்த்தருடைய உதவி மரத்திலிருந்து நமக்கு இறங்கி வரும். மரித்த காரியம் எல்லாவற்றிலும் ஒரு ஜீவனை, ஒரு எழுப்புதல், ஒரு மகிமையை, ஒரு புது ஆரம்பத்தை பரலோகத்தின் ஞானத்தினாலே கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு கர்த்தர் மகிமையான ஒத்தாசையை இந்த வருஷத்துல தேவன் நமக்கு தரப்போகிறார். ஆண்டவர்ட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமை. நம்ம வீட்டுல நம்ம வாழ்க்கையில சில விஷயங்களை ரொம்ப குறுக்கலா வச்சிருப்போம், ஒரு லிமிட்டா வச்சிருப்போம். ஆனா ஆண்டவர் சொல்றார், நோ, என் ஆசீர்வாதம் அப்படி கிடையாது, என் பலுகி பெருகணும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே தன்னுடைய ஜனங்களை கர்த்தர் விரும்பி ஆசீர்வதித்தார், ஆசையோடு ஆசீர்வதித்தார். என் ஜனம் ஆசீர்வாதமா இருக்கணும், அவங்க தான் எல்லா விதத்திலும் வல்லமையும் எல்லா அதிகாரமும் உண்டான தேவ பிள்ளையா இருக்கணும். சமுத்திரம் அவன் கண்ட்ரோல் இருக்கணும், வானம் அவன் கண்ட்ரோல் இருக்கணும், எல்லா பறவைகள், எல்லா ஊர்வன, எல்லா மிருகங்களும் அவனுடைய கண்ட்ரோலுக்கு வரணும். அப்படிப்பட்ட மனுஷனா இருக்கும்படி நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று தேவனாகிய கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். நம்புகிற, விசுவாசிக்கிற, ஆசையோடு எதிர்பார்க்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் இதே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை திரும்ப கர்த்தர் உங்கள் மேல, உங்க குடும்பத்தின் மேல, உங்களுடைய எதிர்காலத்தின் மேல, இந்த வருஷத்தின் மேல் கர்த்தர் அதை கட்டளையிடுகிறார். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஆண்டவர் ஆசீர்வதித்தால் பெருகிக் கொண்டே இருக்கும். உங்களுடைய சுகத்தின் எல்லை விரிவாகும், உங்கள் சமாதானத்தின் எல்லை விரிவாகும், உங்கள் ஐஸ்வர்யத்தின் எல்லை விரிவாகும், உங்களுடைய அன்பின் எல்லை விரிவாகும், உங்களுடைய எல்லா ஆசீர்வாதத்தின் எல்லைகள் விரிவாகும். இதுவரைக்கும் குறுகி போன நிலையிலே ஏதோ ஒரு சில விஷயங்களோடு வாழ்ந்து கொண்டிருந்த குடும்பங்களுக்கு கர்த்தர் புதிய காரியங்களை செய்து அவர்களை எல்லை தாண்டி கொண்டு போகும்படி தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். The year of God's provision.